செய்யாதவர்கள் அந்த நடத்துகின்றார்கள். அப்போது நடத்துகின்ற முன்னாள் ராமசாமி அவர்கள் இவர் நம்முடைய இயற்கை விவசாயத்துக்கு எதிர்ப்பு கருத்து உள்ளவர். அதே எதிர்ப்பு கருத்து உள்ளவர்கள் விவசாயம் செய்யாதவர்கள். நானே இப்போ ஆர்கானிக் விவசாயம் நானே செய்கிறேன். நானே 10 ஏக்கர் நான் விவசாயம் சர்டிபிகேட்டுடன் நாங்கள் செய்வோம். இயற்கை விவசாயம் என்ற போரில் மாநாடு நடத்துகின்றார்கள். அனுமதி மறுக்க இப்போது நெல் ஈரப்பதம் ஈரப்பதத்தை இப்போ ஒத்துக்கொள்ளவில்லை. அதை மறுத்துவிட்டு இப்போ இங்கே விவசாயிகள் மாநாடு நடத்துகின்றார்கள். ஆக இதுதான் ஒரு இரட்டை பாஷை. அதிமுக எடப்பாடி அவர்கள் விவசாயிகின்றார்கள். நெல் அறுவடை ஏன் செய்யவில்லை? நெல் அறுவடை செய்யும்போது பயிர் முதிர்ச்சி அடைந்த பிறகுதான் அறுவடை செய்ய முடியும். இதுக்கு அண்ணாமலை இப்போ கேள்வி கேட்கிறார். ஏன் மழை வருதுனாலே முன்னே நீங்க அறுத்தான்னா அது எப்படி அறுவடை செய்ய முடியும்? பச்சை பூவும் காயும் அறுவடை செய்ய முடியும் என்ற இதெல்லாம் தெரியாமல் இந்த அரசு மீது தூற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் அவர்கள் கருத்துக்களை வழங்குகின்றார்கள். ஆக இந்த அரசாங்கத்தை பொறுப்பேற்ற பிறகு இங்கே நெல்லினுடைய வேலையும் உயர்த்தப்பட்டிருக்கிறது. குறுவை தொகுப்பு மூலமாக அவர்களுக்கு விவசாயிகளுக்கு உதவி செய்கிறது. அதே போல கடந்த ஆண்டு பயிர் காப்பீடு பொறுத்தவரையில் கடந்த ஆண்டு இதுவரையில் 4-5 ஆண்டுகளில் 5,997 கோடி காப்பீடு தொகை விடுவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல அந்த காப்பீடு தொகை மூலமாக 37 லட்சம் விவசாயிகள் பயனடைந்திருக்கிறார்கள். அதே போல இயற்கை இடர்பாடுகள் இது போன்ற மழை வறட்சி இது போன்ற காலத்தால் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளுக்கு 4 ஆண்டு காலத்தில் பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து 1,692 கோடி ரூபாய் அவர்களுக்கு விடுவிக்கப்பட்டு அந்த விவசாயிகளுடைய இழப்பீட்டுக்கு அவர்கள் தொகை வழங்கப்பட்டிருக்கிறது. அதனால கிட்டத்தட்ட 20,84,000 விவசாயிகள் பயனடைந்திருக்கிறார்கள். இந்த செய்தியை இதெல்லாம் நான் இப்ப சொல்லுகின்றேன். ஏனென்றால் இது போன்ற இந்த இதுவரையில்லாமல் விவசாயிக்கு எந்தெந்த இப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு எதிர்கட்சிக்கு எல்லாம் பார்த்தா என்னென்ன வேலை என்றால் என்னென்ன தினந்தோறும் ஊடகத்தில் செய்தி வர வேண்டும், ஊடகத்தில் செய்தி வர வேண்டும், செய்தி தர வேண்டும் என்ற வேலையும் செய்கிறார்கள். ஆக்கப்பூர்வமான வேலைகள் இன்னும் செய்யவில்லை. ஆக அவர் செய்யாதவர்கள் இதை செய்கிறார்கள். இந்த நெல் சம்பந்தமாக இந்த அளவுக்கு இந்த அரசாங்கம் நெல்லை பாதுகாப்பான இடங்களில் கொண்டு செல்வதை இதுவரையில் காவேரி டெல்டா பகுதியில் நெல் அறுவடை எல்லாம் அறுவடை செய்த நெல் அனைத்தும் இப்போது பாதுகாப்பான இடங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது.